எல்லாவற்றையும் உதறிவிட்டு நாங்கள் மதீனாவிலே 2 நபர்களும் 2 உலகமாக, நான் அவருக்கு உலகம், அவர் எனக்கு உலகம் என்பதாக பயணம் செய்து கொண்டிருந்தோம். இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள். இந்த நேரத்தில் இந்த உம்மு சலமாவினுடைய கணவர் அபூ சலமாவை அல்லாஹ் கைப்பற்றி கொள்கிறான். அல்லாஹ் அவருக்கு மரணத்தை கொடுத்து விடுகிறான். உம்மு சலமாவினுடைய அந்த இடத்தில் வைத்து யோசித்து பாருங்கள். அவரினுடைய உலகம் இந்த அபூ சலமா, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, இன்றைய தினத்திலிருந்து விதவை, குழந்தை அனாதையாக்கப்பட்டு விட்டது. மக்காவை சொந்த நாடு, மக்காவினுடைய நாடு, அகதியாக நாடோடியாக மதீனாவிலே இருக்கிறார். ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் அல்லாஹ் சோதிப்பான். நமக்கு உலகம் என்று எதை நினைக்கிறோமோ அல்லாஹ் அந்த உலகத்தை எடுத்துக்கொள்வான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ சலமாவினுடைய அந்த ஜனாசாவை பார்ப்பதற்கு வருகிறார்கள். கண்ணை மூடுகிறார்கள். அபூ சலமாவிற்காக வேண்டி துஆ செய்கிறார்கள். கபரிலே அபூ சலமா அடக்கம் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் உம்மு சலமாவிற்கு ஒரு பிரார்த்தனையை எழுதி கொடுக்கிறார்கள். ஹதீஸில் வருகிறது, முஸ்லிமில்.